இந்த வீடியோவில் நம்ம ஷுட் நாட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அதை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம தமிழில் கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் வந்து நம்ம ஷுட் நாட் அப்படி சொல்லணும். இங்கே பாருங்கள், நான் போகக்கூடாது, அவன் விளையாடக்கூடாது, அவள் ஆடக்கூடாது, நாங்கள் தூங்கக்கூடாது, அவர்கள் பேசக்கூடாது, நீ வரக்கூடாது. ஸோ இந்த எல்லா சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் கூடாது 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 அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த கூடாது அப்படிங்கிற இந்த தமிழ் வார்த்தையினுடைய அர்த்தம் தான், அது தமிழ் வார்த்தைக்கு தான் ஷுட் நாட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் போகக்கூடாது, இதுக்கு வந்து நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, கூடாது அப்படிங்கிறதுக்கு ஷுட் நாட், ஐ ஷுட் நாட். போக அப்படிங்கிறது, இப்போ போகிறதுக்கு வெறுப்பு வந்து கோ, ஐ ஷுட் நாட் கோ. ஸோ நான் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஐ ஷுட் நாட் கோன்னு இங்கிலீஷில் சொல்லணும். அவன் விளையாடக்கூடாது, அவன் அப்படிங்கிறது ஹி, கூடாது, அவனுக்கு அப்புறம் கூடாது போட்டுக்கணும், ஷுட் நாட். விளையாடுறதுக்கு வேர்ப் வந்து ப்ளே. அவன் விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஹீ ஷுட் நாட் ப்ளேன்னு சொல்லணும். அவள் ஆடக்கூடாது, அவள்ங்கிறது ஷீ, கூடாது, அவளுக்கு அப்புறம் கூடாது போட்டுக்கணும், அவள் ஷுட் நாட். ஆடுறதுக்கு வந்து வேர்ப் வந்து டான்ஸ். அவள் ஆடக்கூடாது அப்படின்னா ஷீ ஷுட் நாட் டான்ஸ். அடுத்து நாங்கள் தூங்கக்கூடாது, நாங்கள், நாங்களுக்கு வந்து வி, நாங்களுக்கு வந்து வி, கூடாது ஷுட் நாட். தூங்குறதுக்கு வேர்ப் வந்து ஸ்லீப். நாங்கள் தூங்கக்கூடாது அப்படின்னா வி ஷுட் நாட் ஸ்லீப். அவர்கள் பேசக்கூடாது, அவர்களுக்கு வந்து தே, கூடாது, தே ஷுட் நாட். பேசுகிறதுக்கு வந்து ஸ்பீக். அவர்கள் பேசக்கூடாது அப்படின்னா தே ஷுட் நாட் ஸ்பீக்கு. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், நான் போகக்கூடாதுங்கிறதுக்கு ஐ ஷுட் நாட் கோ, அவன் விளையாடக்கூடாது, ஹீ ஷுட் நாட் ப்ளே, அவள் ஆடக்கூடாது, ஷீ ஷுட் நாட் டான்ஸ், நாங்கள் தூங்கக்கூடாது, வி ஷுட் நாட் ஸ்லீப்பு, அவர்கள் பேசக்கூடாது, தே ஷுட் நாட் ஸ்பீக்கு. அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள், நீ வரக்கூடாது, நீங்கிறதுக்கு வந்து யூ, கூடாது ஷுட் நாட், வர்றதுக்கு வந்து கம். ஸோ நீ வரக்கூடாது அப்படின்னா யூ ஷுட் நாட் கம். இந்த மாதிரி கூடாது அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஷுட் நாட் யூஸ் பண்ணி இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் வந்து உருவாக்கலாம். இந்த மாதிரி இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ரெடி, கற்றுக்க நீங்கள் ரெடினா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.